ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே உன்கிட்ட பேசுறதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே என்ன, உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச அன்பங்களை போக்கி இன்பமயமாக உன் வாழ்க்கையை ஆக்க போறேன். உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனிமே நீ கலங்கவே கூடாது என் செல்லமே. சொந்தக்காரவங்க உன் கூட இருந்த வரைக்கும் நான் தூரமாக இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நீ தன்னந்தனியாக தவிக்கும் சூழ்நிலை வந்ததால தான் நானே உன்னை காப்பாற்ற வந்துட்டேன். இப்பொழுது இந்த நொடியிலிருந்தே உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நல்லா வாழ போற. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ ராஜாத்தி ராஜனாகவும் ராணியாகவும் ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. என்னை நம்பின யாரையுமே இதுவரைக்கும் நான் கைவிட்டதோ ஏமாத்துனதோ கிடையாது. அந்த வரிசையில் அந்த வகையில் தான் இப்போதைய நண்பு பிள்ளையான உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சிட்ட. இப்போது உன்னுடன் நான் இருந்து உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்கப் போகிறேன் என் செல்லமே. எப்போதுமே உன்னை சுற்றி இருக்க மனிதர்களுடன் உனக்கு இருக்கும் நட்பும் உறவும் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்றத உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல்கள் தான் தீர்மானிக்குது. அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுக்கறத காட்டிலும் முதல்ல புரிதல்களை கொடு. ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பாசமாக பழகும்போது அங்கு ஏமாற்றத்துக்கோ துரோகத்துக்கோ இடமில்லை தானே. உன் கவலைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கவே கூடாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணாத மகான்கள் போலவும் உத்தமர்கள் போலவும் நீ கஷ்டப்படுற நேரமாக பார்த்து உன்னை குத்தி காட்டி பேச வந்துட்டாங்க. அவர்கள் மகிழ்ச்சியோடு நீ கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு தத்துவம் சொல்ல வேண்டியதெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கே நினச்சி வருந்தாதே. அவங்கவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவங்க அனுபவிப்பாங்க. நீ உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கழிச்சிட்ட. இனிமே நல்லது தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். என்னை பார்க்குற இந்த நேரம்தான், என்னுடைய வாக்கை கேட்குற இந்த நேரம்தான் உனக்கு நல்ல நேரம். அதனால தான் உனக்கு ஒரு மங்களகரமான நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்க தீமைகள் அனைத்துமே இப்போது தவிடுபொடி ஆக போகுது என் செல்லமே. நீ நினச்ச எல்லா காரியமும் இப்போது வெற்றிகரமாக உனக்கு கைகூடி வரப்போகுது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீ ஏங்கி கேட்டு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு விஷயம், தாமதம் ஆகிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இப்போ நல்லபடியாக சரியாகி நடக்க போகுது. அது இவ்வளவு தாமதம் ஆனதற்கு காரணமே உன் கர்ம வினைதான் தெரியுமா. இப்போ உன் கர்ம வினைகளையெல்லாம் விலக்கி வச்சுட்டேன். உனக்கான மங்கள செய்தி நீ மனம் குளிரும்படி வந்து சேரும். தாமதமானாலும் தரமானதை உன் வாழ்வில் தப்பாமல் கொடுப்பேன் என் செல்லமே. இடைவிடாமல் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை நான் கைவிட்டுடுவேனா என்ன? என்னை மீறி எதுவுமே உன் வாழ்வில் தவறாக நடக்க விடமாட்டேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுன்னு சொல்கிறது போல தான் உனக்கு வந்த எல்லா துன்பங்கள்லேருந்தும் உன்னை காப்பாற்றிட்டேன். இனிமே மறுபடியும் அது உன் வாழ்க்கையில் வரவே வராது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நான் தான். எல்லா சூழல்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து உழைக்காமல் இருக்கும் மனிதர்களுக்கு தினமுமே சனி பெயர்ச்சி தான். ஆனால் நீயோ அல்லும் பகலும் பாராமல் அன்றாடம் உழைக்கும், அன்றாடம் முயற்சி செய்யக்கூடிய, அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய என் அன்பு பிள்ளையாக இருக்கிறதுனால இன்று முதல் உனக்கு குரு பெயர்ச்சி தான். இனி எல்லா கஷ்டங்களையும் மறந்து நீ நினச்ச வாழ்க்கையை நினச்சது போல வாழப்போற. உன் கர்ம வினைகளையெல்லாம் துரத்தி அடித்து உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி பேச வந்தேன் என் செல்லமே. நீயே பார்க்குற, நல்லவனாகிய நீ கஷ்டப்படுறதையும் கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமாக வசதியாக வாழ்கிறதையும். ஆனால் இதற்கெல்லாம் உன் முன்ஜென்ம பிறவிதான் காரணம்னு சொன்னால் நீ ஏற்றுக்குவியா? ஏன் எதனாலன்னு கேள்வி கேட்குற. ஆனால் நடந்து முடிஞ்சதை விட்டுடு. உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ கடந்து வருவதற்கும் உன் துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனக்கான காரியங்களில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. கெட்டவங்க இப்போ நல்லா வாழ்றதை போல இருந்தாலும் சீக்கிரமே அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. நல்லவனாகிய நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ உனக்கான வாழ்க்கையை
நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிற. நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஆடி சம்பாதிச்சு நல்லா வசதியாக வாழ்கிறது கிடையாது. இருக்கிறத வச்சு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஓங்கி வளரும்படி உழைப்பது தான். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன்னு முழுசாக என்னை நம்புகிறாய் தானே? அப்புறம் என்ன, மறுபடியும் அதை நினச்சிக்கிட்டே இருக்காத. உன் முழு வாழ்க்கையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த ஒரு சில நாட்கள் உனக்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பிறகு நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் புதுசாக நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பொறுமையாக எல்லாத்தையும் முடிக்க முயற்சி செஞ்சினா சரியாக முடிச்சிடலாம் என் செல்லவே. உன் கஷ்டங்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நீ நல்லா முன்னேறி வர்றதுக்கு உனக்கான வாய்ப்பை நான் தர்றேன். வீழ்ந்ததை பற்றியே பேசி நேரத்தை வீணாக்காமல் இனி எப்படி வாழலாம்னு அதை பற்றி யோசி. உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் நடத்துவேன்னு நம்பு. உன்னுடைய ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறும். உன் லட்சியங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைச்சாலும் அதை விட சிறப்பாக இன்னொன்று இருக்குன்னு நம்புறது தான். உனக்கு கிடைச்சதை நீ உயர்வாக நினைக்கணுமே தவிர கிடைக்காததையே நினச்சி ஏங்கி ஏங்கி வாழாதே என் செல்லமே. உன்னை ஒதுக்குனவங்களும் உன்னை காயப்படுத்தினவங்களும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். உன் துயரத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை விட்டுட்டு போன உறவுகளையும் மனிதர்களையும் நினச்சிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட போகிற? ஒருத்தர் உன்னை வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போனால் அந்த வெறுமை, ஏன்னா அது நிலைக்காது. உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் எத்தனை காலம் இருந்தாலும் மறுபடியும் உன்னை தேடி வருவாங்கன்னு முழுசாக நம்பு. உனக்கான உண்மையான உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. இரவுகள் 1000 வரும் போகும். ஆனால் உன் கூட நான் இருந்த அந்த ஒவ்வொரு நாளும் உனக்கான வாழ்க்கையை உயர்வாகத்தான் ஆக்கும். ஆம் என் செல்லமே, நீ பிறந்ததுலேருந்தே இந்த வராகியம்மா உன் கூட தான் இருக்கேன். ஆனால் உனக்கு என் அற்புதமும் மகிமையும் புரியவில்லை. இப்போது கூட நான் இருந்து உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு தர்றதுக்காக இரவும் பகலும் துணையாக இருந்து உன் கஷ்டங்களை போக்கிக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் நீ அதெல்லாம் வருத்தப்படும் போது யாராவது ஒருத்தர் வந்து நீ நல்லா இருப்ப, கவலைப்படாத, தைரியமாக இருன்னு சொல்லும்போது உனக்குள்ள ஒரு புது புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் வருகிறது தானே. அப்படி உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். பல அடிகளை தாங்கக்கூடிய கருங்கல் தான் கடைசியில் கர்ப்பகிரகத்தில் வச்சு பூஜிக்கப்படுது. ஆனால் அடியை தாங்கிக்காத சீக்கிரம் உடஞ்சி போகக்கூடிய கல் தான் நீ ஏறி போகக்கூடிய படிக்கட்டாக கோயிலில் இருக்குது. இதுலேருந்தே உனக்கு புரிய வேணாமா? உளியின் எத்தனை அடிகளை தாங்கிய சிற்பம்தான் சிலையாக மாறும். மற்ற கல்லெல்லாம் வெறும் படிக்கட்டுகளாக தான் இருக்கும்னு. நீயும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி இப்போது வெற்றியாளனாக கர்ப்பகிரகத்தில் ஜெயிச்சனாக உட்கார போற. உன்னுடைய வலியையும் வேதனைகளையும் அடுத்தவங்க எப்படி பொறுத்து கொள்ள முடியாதோ அதே போலதான் என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் கஷ்டத்தை போக்க அவசரமாக ஓடி வந்தேன். அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஆள் நீ கிடையாது. ஆனால் உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல புத்தியை புகட்டத்தான் வந்துள்ளேன். நீ தனிமையில் இருக்கும்போது வருந்தாதே. அப்போ நேரத்தில் நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தை நீ புரிஞ்சுக்க முயற்சி செய்யன்னு செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் எவ்வளவு பேர் போலியானவர்கள் என்பதே நீ தனிமையில் இருக்கும்போது தான் வாழ்க்கை உனக்கு உணர்த்தும். ஒரு சில சமயங்களில் நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட அது பிரச்சனையாக வந்துடுது. இனிமேலாவது கவனமாக இரு. நாம் உதவி செய்வதற்கு இவர்கள் தகுதியானவர்களா அல்லது சும்மாவே பொய் சொல்லி ஏமாத்துறவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உதவி செய்யப்போ. எறும்பு ஊற ஊற கல்லே கூட தேஞ்சு தான் போகும். அதே போல் நீ தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய நடக்காத காரியம் உன் வாழ்வில் அழகாய் நடக்கும். உன் காலத்தில் எதுவாக இருந்தாலும் எளிதாக இருக்கும்படி சிறப்பாக இருக்கும்படியும் உன் வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்ற போகிறேன். நீ முயற்சியை மட்டும் கைவிடாத. நீ மனிதர்களாக பிறந்ததால் தான் இந்த உலகில் யாருமே இல்லை என் தங்கமே. இதை மட்டும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லாமல் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்க பழகு. அது என்னது இது என்னதுன்னு உங்களுக்குள்ள எதுக்காக இந்த பாகுபாடு வருதுன்னே தெரியலை.
எல்லாரும் எல்லா வகையிலும் எனக்கு சமம்தான். எப்போதும் யாரையும் உயர்வாகவும் நினைக்க வேணாம், யாரையும் தாழ்வாகவும் நினைக்க வேணாம். உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசி. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோன்னு வருத்தப்படாத. உன் எதிர்காலத்தை உனக்கு ஏற்ற மிகுந்த காலமாக நான் உருவாக்குவேன். உன் வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்றுவேன். இனி எல்லா நாளும் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நிச்சயமா உனக்கான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போலவே அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன்.